ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2014 ரிலீஸ் ஆன ஒரு டர்க்கிஷ் மூவியை தான் பார்க்க போகிறோம். படத்தோட பேர் லெட்ஸன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு மசூதியில் சாமி கும்பிட்டுட்டு இருந்த ஒருத்தரை கில்லர் சுட்டு கொன்னரா. ஹீரோ தான் அந்த மசூதியோட இன்சார்ஜ். ஹீரோ கூட இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு அசிஸ்டண்ட்டும் இருப்பாரு. போலீஸோட சந்தேக பார்வை இவங்க மேலே படுது. இது போக இன்னும் 2 ஷாக்கான விஷயம் ஹீரோவோட லைஃப்ல நடக்குது. அது எல்லாத்தையுமே சமாளிச்சு ஹீரோ உண்மையான கில்லரை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி உதவுறாருன்னு இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீன்ல ஒருத்தர் வீட்டில் தனியாக பாட்டு பாடிட்டு இருக்காரு. இவரோட பேரு செல்மன். இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. கபோர்டை ஓப்பன் பண்ணி மெசேஜ் அனுப்பினவங்க சொன்ன மாதிரி செஸ் போர்டில் ஒரு மூவ் பண்ணுறாரு. நல்ல மூவ்னு சொல்லிக்கிட்டே அலாரம் அடிக்கிற சத்தம் கேட்டதும் அசிஸ்டன்ட் இப்ராஹிமோட பேரை சொல்லிக்கிட்டே மறுபடியும் மிஸ் பண்ணிட்டான்னு திட்டிக்கிட்டே ஓடுறாரு. ஹீரோ ஒரு இமாம், அதாவது மசூதியில் பிரேயரை தலைமை எடுத்து நடத்துறவரு. மசூதியோட இன்சார்ஜும் ஹீரோ தான். ஒவ்வொரு மசூதியிலையுமே மூவர்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் ப்ரேயர் டைம் வந்ததுமே பாங் ஒலிக்கணும், இல்லைன்னா ஏதாவது வழியில் ப்ரேயருக்கான டைம் வந்துருச்சுன்னு மக்களுக்கு சொல்கிறவங்க. ஹீரோவோட மசூதியில் மூவர்ஸ்னா வேலை பார்க்குறவரோட பேர் தான் இப்ராஹிம். ப்ரேயர் டைமுக்கு செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யாதனால தான் இப்போ ஹீரோ கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காரு. ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகுது. திடீர்னு கன் ஃபயர் பண்ணுற சத்தம் கேட்குது. ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. ப்ரேயருக்கு வந்த ஒருத்தர் சரிஞ்சு விழுகிறாரு. மசூதியோட மெயின் என்ட்ரன்ஸ்ல பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். அதனால சுட்டது யாருன்னு யாராலையுமே பார்க்க முடியல. ஆனால் ஒருத்தரோட கால் மட்டும் தெரியுது. ஹீரோ வேகமாக வெளியே வராரு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. போலீஸ்க்கு தகவல் போகுது. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஹீரோவும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட சேர்ந்து செத்து போனவரை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறமா இன்ஸ்பெக்டர் ஹீரோ வாங்கிட்டு போங்கன்னு சொன்னதும் ஹீரோ போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் ஹீரோ கிட்ட வராரு. இவர் தான் இப்ராஹிம், ஹீரோவோட அசிஸ்டன்ட், இந்த மசூதியோட மூவர்சன். எங்கே போனேன்னு ஹீரோ அசிஸ்டண்ட்டை சத்தம் போடுறாரு. அசிஸ்டன்ட் சர்ச்சுக்கு போனதை சொல்லிட்டு இந்த இடமே நாத்தம் அடிக்குதுன்னு சொல்றாரு. போலீஸ்காரங்களோட சாக்ஸ் தான் நாறுதுன்னு ஹீரோ சொல்ல, செத்து போனவர் மேலேருந்து தான் நாத்தம் வரதை அசிஸ்டன்ட் சொல்றாரு. செத்து ரொம்ப நேரம் ஆனால் தானே டெட் பாடியிலேருந்து ஸ்மெல் வரும். ஆனால் அசிஸ்டண்ட்டு அதை மீன் பண்ணல. செத்து போனவர் ரொம்ப கெட்டவரா, அதை மீன் பண்ணி தான் இப்படி சொன்னார். இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் மசூதி கொலையினை விடுங்கன்னு போலீஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவர் யாருன்னா செத்து போன விக்டிமோட லாயர் கதறி அழுகிறாரு. இதே நேரம் அந்த ஏரியாவில் இருக்கிற சின்ன பசங்க கூட்டம் மசூதிக்கு வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்ததுமே கலைஞ்சு போயிடுறாங்க. இவ்வளோ நேரம் உம்முன்னு இருந்த ஹீரோ திடீர்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு. ஏன்னா ஹீரோவோட பொண்ணு ஹீரோ பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோக்காக தானே செஞ்ச ஒரு சிலையை கொடுக்குறாங்க. அப்புறமா நாளைக்கு தன்னோட ரூம்மேட்டோட வரப்போறதாவும் ஹீரோ தன்னோட ரூம்மேட்டை மீட் பண்ணி ஒன்னா லஞ்சும் சாப்பிடணும்னு சொல்றாங்க. நான் எதுக்கும் ரூம்மேட்டை பார்க்கணும், எனக்கும் அவளுக்கும் தான் செட் ஆகாதுலன்னு ஹீரோ கிண்டலா சொல்ல, ஹீரோவோட பொண்ணு நாளைக்கு மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்த போலீஸ்காரங்கள ஒருத்தர் ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு. நான் என் ஒய்ஃபை அடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இது வரைக்கும் நான் அடிச்சதே இல்லை. அடிக்கணும்னு நினைக்கிறது பாவமானு கேட்கிறாரு. நீ ஏன் அடிக்கலன்னு ஹீரோ கேட்க, அடிச்சா பேர் கேட்டுருன்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. உன்னை நம்பி வந்திருக்கா, அதுக்காக அடிக்கலைன்னா ஓகே. இல்லை ஒரு பொண்ணு மேலே கை வைக்கக்கூடாதுன்றதுக்காக நீ அடிக்காமல் இருக்கேன்னா ஓகே. ஆனால் உன் பேரு கேட்டக்கூடாதுன்னு கௌரவத்துக்காகவும் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அது பெரிய பாவம் தான்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் போலீஸ் ஆஃபீஸர் எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு ஹீரோவையும் விசாரிக்கிறாங்க. இப்ராஹிம் ப்ரேயர் டைமில் மசூதிக்குள்ளே இல்லாதனால இப்ராஹிமை பற்றி துருவி விசாரிக்கிறாங்க. இப்ராஹிம் ஒரு அனாதையா, ஒரு லேடி தான் இப்ராஹிமை எடுத்து வளர்த்துருக்காங்க. அவங்கள அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க இப்ராஹிம். அவங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லை போல, அதுக்காக எக்ஸ்ட்ரா வேலைங்களாம் செஞ்சுட்டு இருக்கதாவும் சொல்றாரு. அப்புறமா விக்டிமை பற்றி கேட்குறாங்க. ஹீரோக்கு விக்டிமை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியல, ஆனால் நல்லவர்னு மட்டும் சொல்றாரு. விக்டிமை நல்லவர்னு சொன்ன ஆள் ஹீரோ தானா. விக்டிம் ஒரு ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருந்திருக்காரு, அது மட்டும்தான் ஹீரோக்கு தெரியும். ஆனால் விக்டிம் வட்டிக்கு பணம் கொடுக்குற வேலையும் செஞ்சிருக்காரு. போலீஸ்காரங்க விசாரிச்ச வரைக்குமே யாருமே விக்டிமை பற்றி நல்ல விதமாக சொல்லலை. முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் வட்டிக்கு பணம் கொடுக்கறது தப்பான். இது எல்லாத்தையுமே கேட்டு ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இப்ராஹிம் விக்டிமை கெட்டவருங்கிற ஆங்கிளில் சொன்னதும் ஏங்கிற காரணம் இப்போதான் ஹீரோக்கு புரியுது. விக்டிமு நல்லவர்னு நினச்சிட்டு இருந்த ஹீரோ இவங்கெல்லாம் பேசுறத நம்பவே முடியல. நேராக விக்டிமோட கடைக்கு போறாரு. கடை பூட்டி இருக்கு. ஷெல்டர் கிட்ட போறாரு. அதில் சூப்பர்மேன் சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் வரையப்பட்டிருக்கு. இதே சிம்பிள் இருக்கிற விசிட்டிங் கார்டு விக்டிமோட டெட் பாடி கிட்ட இருக்கிறத பார்த்தாரு ஹீரோ. திடீர்னு உள்ள இருந்த நாய் குலைக்கிற சத்தம் கேட்குது. பயத்துல கடையை விட்டு தள்ளி போறாரு. அப்போ ஒரு சின்ன பையன் தன்னை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பாக்குறாரு. அந்த பையன் கிட்ட பேசலான்னு போறாரு. இதே சின்ன பசங்க குரூப் தான் மசூதி கிட்டே நின்று வேடிக்கை பார்த்தது. அவங்க கிட்ட விக்டிமை பத்தி பேசலான்னு ஹீரோ கிட்ட போறாரு. ஆனா அவங்க ஹீரோவை கல்லாலே அடிச்சு துரத்துறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு இப்ராஹிமை பார்க்க போறாரு. ஆனா இப்ராஹிம் அவசரமா எங்கேயோ போயிட்டு இருக்காரு. ஹீரோ கூப்பிடுறது கூட அவர் காது கேட்கல.
சரின்னு ஹீரோ இப்ராஹிமோட ரூமுக்கு போகிறாரு. அங்கே சில விஷயங்களை நோட் பண்ணுறாரு. இப்ராஹிம் ஆக்சுவலாக ஒரு முஸ்லீம் தானே, ஆனால் இவரோட ரூமில் ஜீசஸு அப்புறம் சிலுவையெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காரு. அங்கேயே கல்லடிப்பட்ட காயத்துக்கு மருந்தும் போடுறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்ராஹிம் வரலங்கனால மசூதிக்கே வந்துடுறாரு. அடுத்த நாள் மசூதியை க்ளீன் பண்ணலான்னு ஹீரோ போகிறப்ப ஏதோ ஸ்மெல்லு மோசமாக வரவும் ஹீரோக்கு வாமிட்டே வந்துடுது. கொஞ்சம் தூரத்தில் எதையோ பார்க்குறாரு. அதை எடுக்கலான்னு போகிறப்ப அப்போ இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் டீமு ஹீரோ பார்க்க வராங்க. இப்போ தான் ஹீரோ எதை எடுக்க ட்ரை பண்ணாருங்கிறத நமக்கு கிளியராக காட்டுறாங்க. அது ஒரு துப்பாக்கி. மசூதியோட வளாகத்தில் தான் துப்பாக்கி கிடக்கு. மேபி இது கில்லர் யூஸ் பண்ண துப்பாக்கியாக கூட இருக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு தெரியாமல் அதை ஹீரோ மறைச்சு வைக்கிறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்கள முஸ்லீம் மதத்தோட ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க. கொலையை பற்றிலாம் பெருசாக அவங்க பேசல, ஹீரோவோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட பொண்ணு ஒரு பையனோட அங்கே வராங்க. ரூம் மேட்னதும் ஒரு பொண்ணு வருவாங்கன்னு ஹீரோ எதிர்பார்த்துருப்பார் போல். ஆனால் ஹீரோவோட பொண்ணு அவங்களோட லவ்வரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ஹீரோ ரொம்பவே கோவப்படுறாரு. ஹீரோவோட பொண்ணு லவ்வரோட சேர்ந்து வாழறதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். தனக்கு 21 வயசு ஆயிடுச்சு, அதனால தனக்கு சுதந்திரம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹீரோ கோவமாக திட்டவும் ஹீரோவோட பொண்ணு லவ்வரை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் டீம் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ இப்ராஹிம் ஹீரோவை கிராஸ் பண்ணி போகிறாரு. இப்ராஹிம் பின்னாடியே 2 சர்ச்சாளுங்க போகிறதையும் ஹீரோ பார்க்குறாரு. போலீஸ்காரங்களுக்கு இப்ராஹிம் மேலே சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா கொலை நடந்த டைமில் இப்ராஹிம் மசூதிக்குள்ளேயே இல்லை. இப்ராஹிமோட ரூமில் சர்ச்சு சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் இருந்ததை ஹீரோவும் பார்த்தார்ல. அதனால ஹீரோக்கும் இப்போ இப்ராஹிம் மேலே சந்தேகம் வருது. இப்ராஹிமை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ராஹிம் நேராக இறந்து போன விக்டிமோட கடைக்கு போய் அங்கே விக்டிமோட வக்கீல் கிட்ட பேசுகிறாரு. இதை ஹீரோ மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இப்ராஹிம் தனியாக இருக்கும்போது பேசுகிறாரு. போலீஸ்காரங்க தன்னை நம்பலைங்கிறதுக்கெலாம் இப்ராஹிம் வருத்தமே படல. ஆனால் விக்டிம் கிட்ட வாங்கின கடனை அடைக்க முடியலேன்னு வருத்தப்படதை சொல்கிறாரு. சர்ச்ச ஆளுங்க கிட்டேயுமே கடன் பட்டிருக்காரு. அதனால தான் அவங்க எல்லாமே இப்ராஹிமை துரத்திட்டு வந்திருக்காங்க. இப்ராஹிமோட வளர்ப்பு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால தான் இவ்வளவும் செஞ்சுருக்காரு. ஏன் என்கிட்ட கேட்கலன்னு ஹீரோ கேட்க, உங்ககிட்ட தான் பணமே இல்லையேன்னு இப்ராஹிம் சொல்கிறாரு. பணம் இருக்கோ இல்லையோ தன்னால் ஹெல்ப் பண்ண முடியும்னு ஹீரோ சொல்லவும் இப்ராஹிம் ஹீரோவோட பொண்ணு லவ்வை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. கூட இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு தனக்கு தெரியவே இல்லையேன்னு கோவப்படுறாரு. ஹீரோ அதிகமாக புக்ஸ் படிச்சுக்கிட்டு ரூம்லேயே இருக்கிறனால தான் எதுவுமே தெரிலன்னு இப்ராஹிம் சொல்லவும் இப்ராஹிமை திட்டிட்டு பேங்க்கை கூட்டிகிட்டு போயிடுறாரு. நம்ம ஊரில் மீட்ரு வட்டி ஜெட்டு வட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவங்க ஊர் காசுக்கு இப்ராஹிம் 1500 வாங்கினது இப்போ 4700 குட்டி போட்டு வளர்ந்துருக்கான். ஹீரோ கிட்ட நிஜமாவே காசு இல்லை தான், ஆனால் அவரால் பேங்க்கில் லோன் எடுத்து தர முடியும். யூஸ்வலாக எல்லா மாதமும் ஹீரோவோட அக்கௌண்ட்டுக்கு சம்பளமாக 2118 ரூபாய் வரும். அதை அன்றைக்கே எடுத்துருவார். ஹீரோ கிட்ட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு எதுவுமே கிடையாது. அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸே வச்சுக்க மாட்டார். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஹீரோவோட அக்கௌண்ட்டில் 14,82,000 ரூபாய் இருக்குது. இதை கேட்டதும் ஹீரோக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அடுத்த சீனில் ஹீரோ பேங்க் மேனேஜர் ரூமில் இருக்கார். ஹீரோ கிட்ட ஒரு பேப்பரில் சைன் வாங்கிட்டு புது கிரெடிட் கார்டையும் ஹீரோ கிட்ட லோனையும் கொடுக்குறாங்க பேங்க் மேனேஜர். ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு எனக்கு கிரெடிட் கார்டெலாம் வேண்டாம், அதுக்கு பதிலாக என் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை போட்டது யாருன்னு சொல்கிறாரு. பேங்க் மேனேஜரு அப்படின்னு சொல்ல முடியாது, நீங்கள் வேணால் அஃபிஷியலாக ரிக்வஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோ தனக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தெரியும், என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்கவும் முடியும், ஆனால் எனக்கு அவங்க கிட்ட போக விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்பையும் பேங்க் மேனேஜர் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோ வந்துக்கிட்டு நான் ஒரு இமாமு, உன் மேலே என்னால் ஒரு பேயை ஏவி விட முடியும்னு சொல்லவும் பேங்க் மேனேஜர் பயப்படுறாங்க. ஹீரோவோட மசூதியில் கொலை செய்யப்பட்ட விக்டிம் தான் ஹீரோவோட அக்கௌண்ட்டில் இவ்வளோ பெரிய தொகையை போட்டிருக்காரு. இதோட இந்த சீன் முடியுது. ஹீரோ ஆர்மியில் இருந்திருக்காரு, அப்புறம் தான் மசூதியில் இமாமா சேர்ந்தாரு. அது ஏன்னு அப்புறமா பார்க்கலாம். ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அதாவது ஆர்மிலே இருந்த மேஜரு, அவர் ஆக்சிடென்ட் ஆனனால ஆர்மிலேருந்து வெளியாகி இப்போ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட மசூதியிலேருந்து கிடைச்ச கன்னை கொடுத்து அது யாரோடதுன்னு செக் பண்ண சொல்கிறாரு ஹீரோ. போலீஸ்கிட்ட கொடுத்தா அவங்களே கண்டுபிடிப்பாங்களேன்னு மேஜர் சொல்ல ஹீரோ அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாரு. ஏன்னா கொலை நடந்தது ஹீரோ வேலை பார்க்குற மசூதியில், கன்னு கிடைச்சதும் அங்கே தான். விக்டிமோட அக்கௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட்டு இப்போ ஹீரோவோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. எல்லாமே தன்னை சுற்றி நடக்கிறனால போலீஸு ஹீரோ தான் ஃபஸ்ட்டு சந்தேகப்படுவாங்களாம். அதனால் கில்லர் யாருங்கிறத ஹீரோவே கண்டுபிடிச்சாகணுமா. மேஜரும் ஓகேன்னு சொல்ல ஹீரோ அடுத்து விக்டிமோட கடைக்கு போகிறாரு. அப்போ இப்ராஹிம் விக்டிமோட கடைக்கு வந்து பூட்டை உடச்சி உள்ளே போகிறாரு. ஹீரோவும் இப்ராஹிமை ஃபாலோ பண்ணிக்கிட்டே உள்ளே போக இப்ராஹிம் மாடியில் இருக்கிற லாக்கரை ஓப்பன் பண்ணி அதிலிருந்து ஒரு சிலுவையும் எடுக்கிறாரு. ஹீரோ ஒரு டப்பாவை தெரியாமல் தட்டி விடவும் அதுலேருந்து வாட்சஸ் எல்லாமே விழுகுது. பாட்டு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது.
சத்தத்தை கேட்டதுமே இப்ராஹிம் கீழே இறங்கி வந்து யாரு வந்தாங்கன்னு கூட தேடி பார்க்காம அவசர அவசரமா கடையை விட்டு ஓடிடுறாரு. ஹீரோ படிக்கட்டு கிட்ட ஒளிஞ்சிட்டு இருந்தனால இப்ராஹிமால பார்க்க முடியல. ஹீரோவும் மறுபடியும் மாடிக்கு போய் லாக்கர்ல இருந்து ஒரு டைரி எடுக்கிறாரு. அப்ப யாரோ நாயை கூட்டிக்கிட்டு விக்டிமோட கடைக்கு வராங்க. கடை திறந்து கிடக்கிறத பார்த்ததுமே யாரு உள்ளன்னு கேட்டுக்கிட்டே உள்ள போறாரு. நாய் குலைக்கிற சத்தம் கேட்டதுமே ஹீரோ கீழே இறங்கி வராம சீலிங்ல ஒரு ஓட்டை இருக்கும், அது வழியா தப்பிச்சு மசூதிக்கு வந்துடுறாரு. அப்பாடா தப்பிச்சிட்டோண்டான்னு நினைக்கும் போதே யாரோ துப்பாக்கி எடுத்த இடத்துல எதையோ தேடிட்டு இருக்கத ஹீரோ பாக்குறாரு. யாரா நீன்னு கத்திக்கிட்டே போறாரு. சத்தம் கேட்டதுமே அவன் ஓடிடுறான். ஸோ இவன் தான் கில்லர்னு ஹீரோ கெஸ் பண்றாரு. ஏன்னா விக்டிமை கில்லர் 2 தடவை சுட்டனால கரெக்டா துப்பாக்கியில 2 புல்லட் குறையுதுன்னு மேஜர் சொன்னாரு. ஸோ மிஸ் பண்ண துப்பாக்கியை எடுக்க வந்தவன் தான் கில்லரு. கில்லரை பிடிச்சிடலான்னு ஹீரோ நினைக்கும் போதே யாரும் ஹீரோவை பஞ்ச் பண்ணுறாங்க. பணம் எங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னா நோண்டாத, இதோட விட்டுருன்னு சொல்லி இன்னொரு பஞ்ச் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னே ஹீரோக்கு தெரியாது. 2வது பஞ்ச்லேயே ஹீரோ மயங்கிடுறாரு. முழிச்சு பார்த்தா ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. டாக்டரும் ஹீரோக்கு தெரிஞ்சவர் தான். காயம் பலமாக பட்டிருக்கனால ஹாஸ்பிட்டலில் 1 வாரம் இருக்கணும்னு டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ தான் உடனே போகணும்னு சொல்லியுமே டாக்டர் விடலை. இதுக்கிடையில ஹீரோவோட பொண்ணு பாய் ஃப்ரெண்டோட ஹீரோ பார்க்க வராங்க. ஹீரோக்கு கோவம் இன்னும் குறையில. பாய் ஃப்ரெண்டையும் திட்டுறாரு, பொண்ணையும் திட்டுறாரு. திட்டுனாலும் பாய் ஃப்ரெண்டை சிகரெட்டை பற்ற வைக்க சொல்றாரு. அதை வாங்கி உஃப்னு வேகமா ஊதுறாரு. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஃபயர் அலாரம் ஆன் ஆகுது. பாய் ஃப்ரெண்டை பெட்ல படுக்க சொல்லி பாய் ஃப்ரெண்டோட மூக்கிலேயே ஒரு குத்து விடுறாரு. மூக்குலேருந்து ரத்தம் போலன்னு கொட்டுது. இந்த இடத்துல ஒரு ஃபன் ஃபேக்டர் சொல்றேன். வெறும் ஸ்மோக் மட்டும் பத்தாது, ஸ்மோக் டிடெக்டர் ஆன் ஆகிறது. டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம லிங்கா படத்துல ரஜினியோட டீம் பேப்பரை கொளுத்தி ஸ்மோக் டிடெக்டர் வைப்பாங்கல்ல, அது மாதிரி. ஓகே, இப்போ கதைக்கு வரலாம். அடி வாங்கின பாய் ஃப்ரெண்டு உன்னை பார்க்க வந்ததுக்கு எனக்கு இது தேவைதாங்கிறது மைண்ட் வாய்ஸ்ல சொல்றது நமக்கே கேக்குது. எதையுமே கண்டுக்காம ஹீரோ அங்கேருந்து நைஸா எஸ்கேப் ஆகி நேரா மேஜர் கிட்ட போறாரு. ஹீரோவோட அக்கௌண்ட்ல பணத்தை போட்டது இறந்து போன விக்டிம். ஆனா ஏன் போட்டாருன்னு தெரியல. விக்டிமை மசூதியில வச்சு கில்லர் கொண்டிருக்கான். ஹீரோவை மாட்டி விடுறதுக்காக வேணுக்குன்னே கன்னை மசூதியில வளாகத்துல போட்டிருக்கான்னு நினைக்க முடியல. ஏன்னா கில்லர் போட்ட கன்னை எடுக்கவும் வந்தா அதையும் ஹீரோ பார்த்தாரு. விக்டிம் இறந்துட்டனால கில்லரை கண்டுபிடிச்சாதான் ஹீரோவால அந்த கேஸ்ல இருக்கிற முடிச்சு அவிழ்க்க முடியும். ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே கன்னு யாரோடதுன்னு மேஜர் கண்டுபிடிச்சிட்டாரு. கன்னுக்கு சொந்தக்காரர் ஒரு எக்ஸ்-நேவி ஆஃபீஸர். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காரா. இப்போதைக்கு கன்னுக்கு சொந்தக்காரரை சஸ்பெக்ட்னு வச்சுக்குவோம். சஸ்பெக்டுக்குமே மேஜர் மாதிரியே அடிபட்டிருக்கு. அதான் நேவிலேருந்து வந்துட்டாரு. அடுத்து ஹீரோ இப்போ என்ன பண்ணுறாருனா சஸ்பெக்டோட கடைக்கு போய் ஒரு ஃபிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு. சஸ்பெக்டை ஹீரோனால பார்க்க முடியல. ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற ஒரு லேடி தான் வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த லேடி கிட்ட சாப்பாடு நல்லா இருக்கு, அதனால சஸ்பெக்டை மீட் பண்ணி பேசணும்னு சொல்ல இந்த லேடி ஃபர்ஸ்ட் தயங்குறாங்க. அப்புறமா உள்ளே போய் சஸ்பெக்ட் கிட்ட ஹீரோ சொன்னதை சொல்லவும் சஸ்பெக்ட் இந்த லேடியை கிளம்பி போக சொல்கிறாரு. உடனே இந்த லேடியும் அங்கேருந்து கிளம்ப சஸ்பெக்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோவை பார்க்க வெளியே வராரு. ஆனால் ஹீரோ அங்கே இல்லை. ஹீரோ எங்கடா போனார்னு பார்த்தா சஸ்பெக்டோட ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்த லேடியை ஃபாலோ பண்ணுறாரு. இந்த லேடி ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் அங்கே ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. ஹீரோ இவங்க 2 பேரையும் நோட்டை விடுறப்ப இப்ராஹிம் விக்டிமோட கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சிலுவையை சர்ச்சில் இருக்கிறவங்க கிட்ட கொடுக்கறத ஹீரோ பார்க்குறாரு. போலீஸ்க்கு தான் இப்ராஹிம் மேலே சந்தேகம், ஆனால் ஹீரோக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் வந்த வேலையை பார்க்குறாரு. ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்த லேடி சர்ச்சிலேருந்து கிளம்ப கூட இருந்த ஆளும் கிளம்புறாரு. ஹீரோ இப்போ லேடியை ஃபாலோ பண்ணாமல் இந்த ஆளை ஃபாலோ பண்ணி போகிறாரு. இவர் எந்த வகையில் சஸ்பெக்ட்னு இந்த கேஸில் தெரியல. இப்போதைக்கு இவரை தாடிக்காரர்னு ஒரு அடையாளத்துக்கு வச்சுக்கலாம். ஹீரோ உள்ளே போய் தாடிக்காரர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. வேற வழி இல்லாமல் ட்ரிங்க்கும் பண்ணுறாரு. 2 பேரும் நல்லா பேசுகிறாங்க. திடீர்னு குரான் ஓதுற சத்தம் கேட்கவும் உடனே ஹீரோ ப்ரேயர் டைம் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. இது ப்ரேயருக்கான அலாரம் இல்லை, என்னோட வாட்ச்லேருந்து வர சத்தம்னு சொல்லி தாடிக்காரர் அவரோட வாட்சை காட்டுறாரு. இதே மாடல் வாட்சை தான் விக்டிமோட கடையில் ஹீரோ பார்த்தாரு. விக்டிம் கடையில் ஹீரோ ஒரு டப்பாவை தெரியாமல் தட்டி விட்டு உள்ளேருந்து வாட்சஸ்லாம் விழுந்துச்சுல, அதே மாடல் வாட்ச் தான். தாடிக்காரர் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் வச்சுருக்காரு. ஒரு நாள் இந்த வாட்சஸ் மார்க்கெட்டுக்கு வந்தப்போ பார்த்து அதை வாங்கி விற்கலான்னு பிளான் பண்ணிக்காரு. நிறைய வாட்சஸ் எல்லாத்தையுமே வாங்கி ஆகணும்னு சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஆனால் தாடிக்காரர்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஹீரோ ஒரு சஸ்பெக்டை தேடி வந்தார்ல, எக்ஸ்-நேவி ஆஃபீஸர், அந்த சஸ்பெக்ட் தான் இந்த தாடிக்காரரோட அண்ணனா. சஸ்பெக்ட் கிட்டையும் அவ்வளவா காசு இல்லாதனால தாடிக்காரர் கொல்லப்பட்ட விக்டிம் கிட்ட கடன் கேட்டிருக்காரு. ஆனா பிசினஸ் இவர் எதிர்பார்த்த மாதிரி போகலையா. அதான் ரொம்ப சோகமா இருக்கிறதா சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, துப்பாக்கிக்கு சொந்தக்காரரான சஸ்பெக்டுக்கும் விக்டிம்க்கும் எந்த லிங்கும் இல்ல. அந்த சஸ்பெக்டோட தம்பி தாடிக்காரருக்கும் விக்டிம்க்கும் தான் லிங்க் இருக்கு. ஹீரோ ட்ரிங்க் பண்ணனால தள்ளாடிக்கிட்டே நடந்து போறாரு. வீட்டுக்கு போகாம நேர பொண்ணை பார்க்க போறாரு. பொண்ணும் பாய் ஃப்ரெண்டும் ஒன்னா தான் இருக்காங்க. 2 பேர்கிட்டயுமே கைண்டா பேசுறாரு.
கல்யாணம்னா என்ன, எப்படி செய்யணும், இவங்க சம்பிரதாயம் என்னன்னு சொல்லி அவரோட கிரெடிட் கார்டை கொடுத்து ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்கிறாரு. அப்புறமா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் லேட்டாக தான் எந்திரிக்கிறாரு. இப்போ தான் தனக்கு மியூசிக் கான்சர்ட் இருக்கிறதே ஹீரோக்கு ஞாபகம் வருது. உடனே கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஹீரோ பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வராரு. நேற்று நைட்டுக்கு ஹீரோ கிரெடிட் கார்டு கொடுத்தார்ல, அதை திரும்பி கொடுக்குறக்காக வந்திருக்காரு. ரிசப்ஷனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் சொல்ல கிரெடிட் கார்டு கொடுத்தது இப்போ தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஒரு ஆர்வத்தில் கொடுத்துட்டு அதுக்காக இவ்வளோ வேகமாக வட செலவு பண்ணுவீங்கன்னு நினச்சிக்கிட்டே பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அவரோட ஃபேமிலியை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பாய் ஃப்ரெண்டுக்கு அம்மா அப்பா கிடையாதான், கவர்மெண்ட் சப்போர்ட்டில் தான் காலேஜ் படிப்பெல்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போ பெயிண்டிங் பண்ணுற ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்கிறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு ஒரு பொக்கே வருது. அதில் உன் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டோம், போலீஸ்க்கு போகாத, அடுத்த தகவலுக்காக வெயிட் பண்ணுன்னு போட்டிருக்கு. இதை படித்ததுமே ஹீரோ கதறி அழுகிறாரு. அழுதுகிட்டே கான்சர்ட்டையும் முடிக்கிறாரு. நேராக மேஜரை பார்த்து ஹெல்ப் கேட்கலான்னு போகிறாரு. ஆனால் மேஜரோட கடை பூட்டி இருக்கு. பக்கத்தில் இருக்கிற மசூதிக்கு போகிறாரு. கொஞ்ச நேரத்துலையே கிட்னாப்பர் கிட்டேருந்து கால் வருது. ஒரு ஷிப்யார்டோட பேரை சொல்லி அங்கே வர சொல்கிறாங்க. ஹீரோ பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு போக சொல்கிறாரு. ஆனால் பாய் ஃப்ரெண்ட் நானும் கூட வருவேன்னு சொல்ல 2 பேருமே ஷிப்யார்டுக்கு வந்து சேர்றாங்க. இந்த ஷிப்யார்டில் ஒருத்தன் கூட இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லாத ஷிப்யார்டாக இருக்கு. ஹீரோ என் பொண்ணு எங்கன்னு கத்தி கத்தி பேசுகிறாரு. ஒரு தெருக்குள்ளே போகிறப்ப திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பாம்பு வெடிக்குது. 2 பேரும் பாம்பு வெடிச்ச இடத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே தான் ஹீரோவோட பொண்ணை ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்கான் கிட்னாப்பர். ஹீரோவோட பொண்ணை தவிர அங்கே வேறு யாருமே இல்லை. கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. இவங்க எப்படி கரெக்டாக இங்கே வந்தாங்கன்னா பாம்பு வெடிச்சிச்சுல, அதனால ஹீரோ தான் ஃபஸ்ட்டு விசாரிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோவோட பொண்ணை ஏன் கிட்னாப் பண்ணணுங்கிற ஆங்கிளில் விசாரிச்சப்ப ஹீரோ கிட்ட 15 லட்சம் பணம் இருந்ததும் அது விக்டிமோட அக்கௌண்ட்லேருந்து வந்ததும் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹீரோவோட பொண்ணை யாரு கடத்தினுங்கிறத விசாரிக்காம ஹீரோ இப்ராஹிமை வச்சு விக்டிமை கொலை பண்ணதான் நினைக்கிறாங்க. விக்டிம் கொல்லப்பட்டது விக்டிம் பேர்ல இருந்த கன்னுனாலையும் விக்டிமோட பணம் ஹீரோவோட அக்கௌண்ட்ல இருக்கு. அப்ப விக்டிமோட கன்னும் ஹீரோ கிட்ட வர்றது பெரிய விஷயமே இல்லை. போலீஸ்க்கு தம்மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னா பொண்ணை கிட்னாப் பண்ணுற மாதிரி ட்ராமா போட்டதா சொல்கிறாங்க. ஹீரோவால் இந்த போலீஸ்காரங்களோட இன்வெஸ்டிகேஷனை பேசி சமாளிக்க முடியல. ஹீரோவை கில்லர்னு ப்ரூவ் பண்ண போலீஸ்கிட்ட போதுமான எவிடன்ஸும் இல்லை. இந்த நேரத்தில் மேஜர் போலீஸ் சீனியர் ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் பேசி ஹீரோ வெளியே எடுக்கிறாரு. பொண்ணை மேஜர் கிட்ட சேஃபாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மூக்கிலேருந்து மறுபடியும் ரத்தமாக வருது. மருமகனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே பேங்க் மேனேஜரை பார்க்குறாரு. டாக்டர் கிட்ட தனக்கு பேண்டேஜ் போட்டு பெயின் கில்லர் கொடுத்து உடனே அனுப்புங்கன்னு சொல்ல டாக்டர் நக்கலா அது போதுமா இல்லை வேற ஏதாவது வேணுமான்னு கேட்கவும் ஹீரோ பேங்க் மேனேஜரை காட்டி இந்த லேடியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லவும் ஹீரோ பொய் சொல்கிறாருன்னு கூட தெரியாமல் டாக்டர் அதை சீரியஸாக எடுத்துக்கிறாரு. பேங்க் மேனேஜருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை தான், ஆனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லவும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலாக ஹீரோ தாடிக்காரரை ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் கொலை நடந்ததுக்கான காரணம் தெரியும். ஆனால் அதை செய்யாமல் பேங்க் மேனேஜரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஏன் நினைக்கிறாரு? கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அடுத்தடுத்த சீனில் ஒவ்வொரு முடிச்சா வைப்பாங்க. சரி, பேங்க் மேனேஜரை ஃபாலோ பண்ண போகிறாருன்னு நினைப்போம். ஆனால் அதையும் பண்ணல. நேராக விக்டிமோட கடை கிட்ட போகிறாரு. சின்ன பசங்க ஹீரோ கல்லால் அடித்து துரத்துனாங்கல்ல, அவங்கள பார்க்க போகிறதா மருமகன் கிட்ட சொல்கிறாரு. இப்பயும் சின்ன பசங்க வராங்க, கல் எடுத்து அடிக்கிறாங்க. ஆனால் மருமகனை இந்த சின்ன பசங்க கிட்ட மாட்டி விட்டுட்டு இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கான், அவனை ஃபாலோ பண்ணி போகிறாரு. பாவம் மருமகன் இந்த பசங்க கிட்டேருந்து தப்பிக்கலான்னு ஓட ஆரம்பிச்சிடறாரு. இந்த சின்ன பசங்களோட தலைவன் ஒரு பாக்ஸர். இனிமே இவனை பாக்ஸர்னே சொல்கிறேன். ஹீரோ பாக்ஸரை ஃபாலோ பண்ணி தான் இடத்துக்கே வந்ததுக்கு பாக்ஸர் ஹீரோவை மிரட்டுறான். ஆனால் ஹீரோ பயப்படல. பாக்ஸருக்கு ஒரு குத்து விடுறாரு. உடனே பாக்ஸர் ஹீரோவை சண்டைக்கு கூப்பிட்றான். ஹீரோவும் க்ளவுஸை மாட்டிட்டு ஸ்டேஜில் ஏறுறாரு. 2 பேரும் விக்டிமை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. விக்டிம் மீட்டர் வெட்டிக்கு விடுற லோன் ஷார்க் மட்டும் இல்லையா, சின்ன பசங்களை அப்யூஸ் பண்ணுற ஒரு மிருகமாக இருந்திருக்காரு. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா இப்ராஹிமை கேளுங்கன்னு சொல்ல ஹீரோ பாக்ஸரை கோமா குத்த பாக்ஸர் சுயநினைவே இழந்து மயங்கி விழுந்துடுறான். வாயில் நுர தள்ள ஆரம்பிக்குது. அடுத்த சீனில் ஹீரோ மசூதியில் இருக்கிறத காட்டுறாங்க. ஹீரோவால் இது வரைக்கும் கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு உறுதியாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் விக்டிமால் தாடிக்காரர் அஃபெக்ட் ஆயிருக்காரு. இப்ராஹிமும் பாக்ஸரும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. பேங்க் மேனேஜரும் அஃபெக்ட் ஆயிருக்காங்களான்னு இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் அவங்க மேலே சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா பேங்க் மேனேஜர் ஒர்க் பண்ணுற பேங்க்ல விக்டிம்க்கு அக்கௌண்ட் இருக்கு. ஹீரோ மசூதிக்கு வெளியே வராரு. விக்டிமோட வக்கீல் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. ஆனால் பாவம் பண்ணவங்க பணத்தை வச்சு பண்ற எதுவுமே நல்லது கிடையாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு துரத்துறாரு. கரெக்டாக இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வந்து ஹீரோவை கேள்வி கேட்குறாரு. போலீஸ் ஆஃபீஸருக்கு ஹீரோ மேலே தான் சந்தேகம். ஆனால் ஹீரோ பிடி கொடுத்தே பேசல. போலீஸ்காரங்க தன்னை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சனால மருமகனை மசூதியிலே இருக்க சொல்லிட்டு மசூதியில் இருக்கிற சீக்ரெட் டோர் வழியாக வெளியே போயிடுறாரு. பாக்ஸர் லாஸ்ட்டாக என்ன சொன்னா, இப்ராஹிம் கிட்ட கேளுன்னு தானே சொன்னான்.
போலீஸ்காரங்களும் இப்ராஹிமை தான் தேடுறாங்க. ஸோ ஹீரோ இப்ராஹிமோட வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அங்கே இப்ராஹிம் இல்லை, அவரோட வளர்ப்பு அம்மா தான் இருக்காங்க. சரி, அவங்க கிட்ட பேசலான்னு கிட்ட போனால் அவங்க பேச்சு மூச்சும் இல்லாமல் கிடக்காங்க. இப்ராஹிமோட அம்மா இறந்துட்டு தான் நினச்சி ஹீரோ ப்ரேயரை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவங்க டக்குன்னு முழிச்சுக்கிறாங்க. இப்ராஹிம் எங்கன்னு ஹீரோ கேட்க அம்மா தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இப்ராஹிம் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டதா ஹீரோ சொல்ல, இப்போ தான் இப்ராஹிம் கடை வாங்கின விஷயமே அம்மாவுக்கு தெரியுது. அப்போ பக்கத்து வீட்டு பொண்ணு அங்கே வர, இப்ராஹிம் என்ன லவ் பண்ணல, அந்த பொண்ணு தான் லவ் பண்ணுறதா சோகமாக சொல்கிறா. ஆனால் நெய்பரு எந்த பொண்ணை சொல்கிறான்னு ஹீரோக்கு புரியல. இப்ராஹிம் அந்த பொண்ணுக்காக கடை வாங்கி ஒரு இடத்த வாங்கியிருக்காராம். சிலை செய்கிற காலி பண்ணியும் வாங்கியிருக்காராம். ஹீரோ உடனே அந்த இடம் எங்கன்னு கேட்டுட்டு அங்கே போகிறாரு. அது ஒரு குடோன் மாதிரி இருக்கு. வாங்கின மண்ணை வச்சு ஒரு சிலையை செஞ்சுருக்காரு இப்ராஹிம். ஒரு பொண்ணும் பையனும் கட்டி பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்குது அந்த சிலை. இந்த சிலையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு புரியுது இப்ராஹிம் தன்னோட பொண்ணை தான் லவ் பண்ணிக்காருன்னு. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. அடுத்த சீனில் ஹீரோ பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்ராஹிம் ஹீரோவோட பொண்ணை மீட் பண்ணி ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு டம்மி துப்பாக்கியையும் ஒரு லெட்டரையும் கொடுத்துருக்காரு. தான் இந்த ஊரை விட்டே போக போகிறதா அதில் எழுதியிருக்கு. இப்ராஹிம் தான் விக்டிமை கொன்னாரான்னு ஹீரோ பொண்ணு கேட்க ஹீரோ எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்காரு. இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ தாடிக்காரரோட கடைக்கு போகிறத காட்டுறாங்க. இங்கே ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பார்க்க தான் ஹீரோ வந்தார். ஆனால் இங்கே க்ளூ கிடைக்கல. ஒரு லேடியோட டெட் பாடியை தான் பார்க்குறாரு. ஹீரோ டெட் பாடியை பார்த்து அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரதுக்குள்ளேயே நாய் குலைக்கிற சத்தம் கேட்குது. இந்த நாய் தான் இறந்து கிடக்கிற லேடியை கடிச்சே கொண்டிருக்கு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்கன்னு ஹீரோ நினச்சிக்கிட்டே ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துலையே நாய் குலைக்கிறத நிப்பாட்டிட்டு அப்படியே உட்காருது. ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாரு. அடுத்த நாள் பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கொல்லப்பட்ட லேடி தாடிக்காரரோட ஒய்ஃப்னு. இந்த லேடியை தான் சஸ்பெக்டோட ரெஸ்டாரண்ட்டில் ஹீரோ பார்த்தாரு. இந்த லேடியை ஃபாலோ பண்ணி தான் தாடிக்காரரையும் பிடிச்சாரு. ஹீரோ சஸ்பெக்டோட ரெஸ்டாரண்ட்க்கு போகிறாரு. ரெஸ்டாரண்ட் பூட்டி இருக்கு. வெளியில் இருந்த ஃப்ரிட்ஜில் 2 ஓட்டை இருக்கிறத பார்க்குறாரு. நேராக சர்ச்சுக்கு போய் தாடிக்காரருக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் யார் எதுக்கு அவரை பார்க்க வந்ததுன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு தாடிக்காரர்கிட்ட கன்னையும் ஒப்படைக்கிறாரு. இப்போ தான் தாடிக்காரரோட ஸ்டோரி ட்ராக்ல இருக்கிற சஸ்பென்ஸ் என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தாடிக்காரர் விக்டிம் கிட்ட கடை வாங்கினதை முன்னாடியே சொல்லிட்டாங்க. அந்த கடனை திருப்பி கட்ட முடியாதனால தாடிக்காரரோட கடையை ஜப்தி பண்ணிட்டாங்க விக்டிமோட ஆளுங்க. தாடிக்காரரோட ஒய்ஃபு சஸ்பெக்ட் கடைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஹஸ்பண்டு கடை வாங்கி கட்ட முடியாமல் இருக்கிறத வெளியில் சொல்லி அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்லி தாடிக்காரரோட ஒய்ஃபை அப்யூஸ் பண்ணியிருக்காரு விக்டிம். அந்த கோவத்தில் தான் தாடிக்காரர் கன்னை 2 தடவை ஃபயர் பண்ணியிருக்காரு. இதுக்கு ப்ரூஃப் தான் ஃப்ரிட்ஜில் இருக்கிற 2 ஓட்டையுமே. இப்படி தான் கன்னில் 2 புல்லட் கம்மியாயிருக்கு. 2 தடவை இந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு மேஜர் சொன்னது ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஓட்டையோட மேட்ச் ஆனதை ஹீரோ அப்பயே புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஃப்ரிட்ஜை போன சீன்லேயே தான் பார்த்தாரு, ஆனால் ஏன் தாடிக்காரரை ஃபாலோ பண்ணாமல் பேங்க் மேனேஜரு பாக்ஸர்னு டைவர்ட் ஆனாருன்னு. அதுக்கு காரணம் போலீஸ் கொடுத்த ஒரு தகவல். போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோவை விசாரிக்கும் போது புல்லட் ஃபயர் ஆன கன்னு விக்டிமோட பேரில் இருக்கிறதா சொன்னார். அப்போவே தாடிக்காரர் கில்லர் இல்லைங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால தான் தாடிக்காரர் பக்கம் வராமல் வேற ரூட்டை எடுத்தாரு. இப்போ தாடிக்காரர்கிட்ட தைரியமாக கன்னையும் திருப்பி கொடுத்தாரு. விக்டிமை கொண்டாதான் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும்னு நினச்சாரு தாடிக்காரர். ஆனால் இவர் ஷூட் பண்ணுறதுக்குள்ள வேற யாரோ விக்டிமை சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த பதட்டத்தில் தான் கன்னை மிஸ் பண்ணிட்டு தப்பிச்சா போதுன்னு தாடிக்காரர் ஓடிருக்காரு. எப்படியோ விக்டிம் இறந்துட்டாரு. இனிமே எஸ்கேப் ஆயிடலான்னு நினச்சா விக்டிமோட ஆளுங்க தாடிக்காரருக்கு அந்த சான்ஸே கொடுக்கல. இந்த ஊரை விட்டே போயிடலான்னு நினச்சப்பதான் பாஸ்போர்ட்டு தன்னோட எலக்ட்ரானிக்ஸ் கடையில் இருந்தது ஞாபகம் வருது. தன்னால் போய் எடுக்க முடியாதுன்னு தான் ஒய்ஃப் அனுப்புனாரு. ஆனால் விக்டிமோட ஆளுங்க நாயை வச்சு கடிக்க வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. கடை வாங்குறதும் சரி கொடுக்குறதும் சரி முஸ்லீம் மதத்தை பொறுத்த வரைக்கும் பாவமா. அந்த பாவத்தை பண்ண குற்றவாளியாக தான் நிற்கிறதா சொல்கிறாரு தாடிக்காரர். அப்படி ஒரு பாவத்தை பண்ணனால இன்னைக்கு பிஸ்னஸை இழந்து ஒய்ஃபையும் இழந்துட்டதா சொல்லி தன்னை தானே சுட்டு ஹீரோ கண்ணு முன்னாடியே சூசைட் பண்ணிக்கிறாரு. போலீஸ் வரதுக்கு முன்னாடி ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இதோடு இந்த சீன் முடியுது. அடுத்து என்ன செய்யலான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ராஹிமை தவிர வேற எந்த லீடுமே ஹீரோ கிட்ட இல்லை. ஆனால் இப்ராஹிமை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. அப்போ பேங்க் மேனேஜர் ஹீரோவை பார்த்து கையசைக்கிறாங்க. ஹீரோ நோக்கி நடந்து வராங்க. இவங்க த்ரூவாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலான்னு ஹீரோ நினைக்கும் போதே விக்டிமோட ஆளுங்க பேங்க் மேனேஜரை வழுக்கட்டாயமாக இழுத்துட்டு போகிறாங்க. உடனே ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணுறாரு. ஹீரோவை அடித்து போட்டுட்டு பேங்க் மேனேஜரை காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. டிரைவர் இல்லாமல் அனாதையாக நின்றுட்டு இருந்த ஒரு டாக்ஸியை எடுத்துக்கிட்டு விக்டிம் ஆளுங்களை ஃபாலோ பண்ணி போகிறாரு ஹீரோ. எல்லாருமே ஒரு ஷிப்யார்டுக்குள்ளே போகிறாங்க. விக்டிமோட ஆளுங்களை அடித்து போட்டுட்டு பேங்க் மேனேஜர் கிட்ட போகிறாரு. பேங்க் மேனேஜர் கிட்ட எதுக்கு என்ன செலக்ட் பண்ணீங்கன்னு ஹீரோ கேட்க, ஹீரோ மாதிரி நிறைய பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம் வக்கீல்.
எனது வக்கீலான்னு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. விக்டிம் சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே பணத்தை ஹீரோட அக்கௌண்ட்டில் போட்டுட்டாங்க. அதனால் இவ்வளோ பிரச்சனைக்கும் விக்டிம் தான் காரணம்னு ஹீரோ நினச்சாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது விக்டிமோட ஆள் ஹீரோ ஷூட் பண்ணிடுறா. ஹீரோ தண்ணியில் விழுந்துடுறாரு. இப்போ தான் ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ ஆர்மியில் இருந்தப்ப ஃபேமிலியோட சந்தோஷமாக தான் இருந்திருக்காரு. ஒரு நாள் காரில் போகிறப்ப ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோவோட ஒய்ஃபு ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. ஹீரோக்கும் பயங்கர அடி. அதுக்கப்புறம் தான் மதம் சார்ந்த சில படிப்புகளை படிச்சுட்டு இமாமானாரு ஹீரோ. இப்போ ஹீரோவை சுட்டுட்டாங்க. வக்கீல் தான் வில்லன்னு தெரியுது. பேங்க் மேனேஜர் வக்கீல் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பேங்க் மேனேஜர் இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா வக்கீல் இருக்காரு. இப்போ தான் தெரியுது இவங்க 2 பேருமே ஒரே கூட்டணி தான். ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு தான் ஹீரோவை பொறி வச்சு ஷிப்யார்டுக்கு இழுத்துட்டு போய் கொலை பண்ணிக்காங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து. விக்டிம் இறந்ததுக்கப்புறம் விக்டிமோட ஆளுங்க வக்கீல் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்காங்க. அப்போனா தாடிக்காரர் ஒய்ஃப் கொல்லப்பட்டதுக்கு காரணமும் வக்கீல் தான். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ கையில் கன்னோட உள்ள வராரு. வக்கீலை மிரட்டி இவங்களோட பிளான் என்னன்னு கேட்குறாரு. இவங்க பிளானை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தலையில் சுடப்பட்ட ஹீரோ எப்படி தப்பிச்சாருன்னு பார்க்கலாம். ஹீரோ தண்ணியில் விழுகும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டினாங்கல்ல, அப்போ ஹீரோவோட தலையில் பலமாக அடிபட்டு ரத்தம் கொட்டும். அந்த டைமில் ஹீரோவோட தலையில் டெஃப்லான் ஷீட்டை வச்சு தச்சிருப்பாங்க. ஹீரோவோட நல்ல நேரம் துப்பாக்கி குண்டு தலையில் பட்டப்ப டெஃப்லானில் பட்டு டைவர்ட் ஆகிருக்கு. தலைக்குள்ளே பெனிட்ரேட்டே ஆகலை. இப்படி தான் ஹீரோ தப்பிச்சாரு. ஓகே, இப்போ வக்கீலோட பிளானுக்கு வருவோம். வக்கீலுக்கு விக்டிம் கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது என்னங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். பேங்க் மேனேஜர் வேலை பார்க்குற பேங்க்கில் தான் விக்டிம்க்கு அக்கௌண்ட் இருந்துச்சு. அதனால தான் பேங்க் மேனேஜரும் விக்டிம் கூட நல்லா பழகியிருக்காங்க. இப்படி தான் பேங்க் மேனேஜரும் வக்கீலும் லவ் பண்ண ஆரம்பிச்சது. விக்டிம்க்கு சொந்த பந்துன்னு சொல்லிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒருவேளை அவர் இறந்துட்டா மொத்த பணமும் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதனால் அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக வக்கீல் ஒரு பிளானை போட்டிருக்காரு. வக்கீலோட பிளானுக்கு உடந்தையாக இருந்தது பேங்க் மேனேஜர். விக்டிமை ஏமாற்றி சைன் வாங்கி எந்தெந்த அக்கௌண்ட்லாம் டம்மியாக இருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றி விட்டுருக்காங்க. அப்புறமா அந்த அக்கௌண்ட்டோட ஓனரை பிடிச்சி எதையாவது சொல்லி பேப்பரில் சைன் வாங்கி அந்த பணத்தை இவங்க எடுத்துக்குவாங்க. விக்டிமோட சாவு இவ்வளோ சீக்கிரம் வரும்னு இவங்க எதிர்பார்க்கல. ஹீரோ தன்னோட அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குங்கிறத கண்டுபிடிப்பார்னு இவங்க எதிர்பார்க்கல. போதாததுக்கு இப்போ போலீஸ்க்கு அந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. இதெல்லாம் வச்சு பார்த்தா விக்டிமை கொண்டது இந்த குரூப்பு கிடையாது. ஆனால் இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. விக்டிம்க்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லைல்ல. ஒருவேளை விக்டிம்க்கு வாரிசு இருந்தால் பணம் வாரிசுக்கு தானே போகணும். இங்கே தான் பேங்க் மேனேஜர் வக்கீலை விட ஒரு படி ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணிக்காங்க. பேங்க் மேனேஜர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வக்கீலுக்கே தெரியல. இத்தனைக்கும் 2 பேரும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூட ஐடியா இருக்கு. ஆனால் பேங்க் மேனேஜர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா விக்டிம். பேங்க் மேனேஜர் விக்டிமை ஏமாற்றி பேப்பரில் சைன் வாங்குறதுக்காக க்ளோஸாக பழகியிருக்காங்க. தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் மொத்த சொத்தையும் ஆட்டையை போடுறதுக்காக யாருக்குமே தெரியாமல் இந்த விஷயத்த சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் டாக்டர் மூலமாக ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது. இப்போ வக்கீலுக்கும் தெரிஞ்சு போச்சு. வக்கீல் குய்யோ முய்யோன்னு துள்ளி குதிக்கிறாரு. ஹீரோக்கு எல்லா விஷயமும் இப்போ தான் கிளியராக புரிஞ்சிருச்சு. அதனால் பேங்க் மேனேஜரை வெளியே போக சொல்லிட்டு வக்கீலை உள்ளே இருக்க சொல்கிறாரு. தாங்கிட்ட இந்த பொம்மை துப்பாக்கியை வக்கீல் கிட்ட கொடுத்துட்டு கதவை மூடிடுறாரு. டப்பாவி, பொம்மை துப்பாக்கியை வச்சா இவ்வளோ நேரம் என்ன மிரட்டினு வக்கீல் புலம்பிகிட்டு இருக்கிறப்ப விக்டிமோட ஆளுங்க கிட்ட அந்த நாயை ஹீரோ வக்கீலை அட்டாக் பண்ண உள்ளே அனுப்பி விட்டுட்டு பேங்க் மேனேஜரை வீட்டுக்கு போக சொல்லிடுறாரு. ஏற்கனவே ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணிட்டார் போல். வக்கீலோட வீடை காட்டி இந்த வீடு தான் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. 2 ட்ராக்கை கிளியர் பண்ணிட்டாரு ஹீரோ. இன்னும் முடியாமல் இருக்கிறது விக்டிமை கொன்ன கில்லரோட ட்ராக் தான். ஹீரோ கையில் சிக்காமல் இருக்கிறது இப்ராஹிம் தான். ஆனால் ஹீரோ இப்ராஹிமை தேடி போகலை. மசூதியில் விக்டிமோட பாடியை அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கிறாரு. கூட மருமகை மட்டும் இருக்காரு. மருமகனை ஃபோட்டோ எடுக்க சொல்லிக்கிட்டே வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் என்ன கில்லரை கண்டுபிடிக்காம இதை பண்ணிட்டு இருக்காருன்னு மருமகன் யோசிக்க ஹீரோ இப்ராஹிமை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ராஹிம் லவ் பண்ணது தன்னோட பொண்ணையா? இதுவே இப்ராஹிம் செஞ்ச சிலையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு. இந்த விஷயம் மருமகனுக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்க தெரியும்னு மருமகன் சொல்கிறாரு. மருமகன் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணனால இப்ராஹிம்க்கு பொண்ணு கிடைக்காம போகுது. இப்ராஹிம் மேலே தான் போலீஸ்க்கு ஆரம்பத்துலேருந்தே சந்தேகம் இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோக்கும் இப்ராஹிம் மேலே சந்தேகம் வந்துச்சு. அதுக்கு முக்கியமாக 2 காரணம் இருந்துச்சு. விக்டிமை சுட யூஸ் பண்ண கன்னு விக்டிமோட பேரில் இருந்துச்சுல, அதை வச்சு தான் தாடிக்காரர் கில்லர் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணார் ஹீரோ. இது ரீசன். தாடிக்காரர் கொலை நடந்த டைமில் மெயின் என்ட்ரன்ஸில் இருந்த கர்டைனுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தார். ஆனால் ஷூட் பண்ணலை. அப்போ உண்மையான கில்லர் எங்கேருந்து சுட்டிருப்பான்? மசூதியில் இருக்கிற சீக்ரெட் டோர் வழியாக வந்து விக்டிமை சுட்டுட்டு அந்த டோர் வழியாக தான் தப்பிச்சு போயிருப்பான்.
ஹீரோ ஒரு சீனில் சொல்லியிருப்பாரு, சீக்ரெட் டோர் இருக்குது 2 பேருக்கு தான் தெரியும்னு. ஒன்று ஹீரோ, இன்னொன்று இப்ராஹிம். ஸோ இதெல்லாம் வச்சு இப்ராஹிம் தான் கில்லர்னு ஹீரோ நினச்சாரு. ஆனால் தன்னோட பொண்ணுக்கிட்டேயே லெட்டரையும் ஒரு பொம்மை துப்பாக்கியும் இப்ராஹிம் கொடுத்து விட்டார்ல, அந்த லெட்டரில் ஊரை விட்டே போகிறேன்னு எழுதியிருப்பாரு. ஒருவேளை இப்ராஹிம் தான் உண்மையான கில்லராக இருந்திருந்தா உண்மையான கன்னை தான் கொடுத்து விட்டுருக்கணும், இல்லை எதுவுமே கொடுக்காம இருந்திருக்கணும். பொம்மை துப்பாக்கியை கொடுக்க காரணம் என்னன்னா, விக்டிமோட கொலையில் தனக்கு பங்கு இருக்குங்கிறத ஒத்துக்கிறாரு. ஆனால் தான் கொலை பண்ணலைன்னோ தான் ஒரு பொம்மையாக தான் இருந்ததாகவும் இன்டைரக்டாக ஹீரோக்கு சொல்லியிருக்காரு இப்ராஹிம். இப்ராஹிம் கொலை பண்ணலை, ஆனால் சீக்ரெட் டோரை கில்லருக்கு காட்டினது இப்ராஹிம் தான். இப்ராஹிமோட ட்ராக் என்னன்னு பார்க்கலாம். இப்ராஹிம் ஹீரோவோட பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சர்ச்சில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சிலுவையை திருடி அந்த விக்டிம் கிட்ட கொடுத்து 50,000 கடை வாங்கி சிலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. சிலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நிறைய விஷயம் நடந்து போயிடுச்சு. ஹீரோ கிட்ட 4,700 கடன் இருக்கிறது சொன்னது உண்மைதான். அதை அம்மாவோட ட்ரீட்மெண்ட்காக தான் வாங்கியிருக்காரு. ஹீரோ லோன் போட்டு கொடுத்த பணத்தை வச்சு அதை அடைச்சிட்டாரு. சிலைக்காக வாங்கின கடனை தான் அடைக்க முடியல. இன்னொரு பக்கம் சர்ச் ஆளுங்க சிலுவையை கேட்டு துரத்துறாங்க. அதனால சிலுவையை விக்டிமோட கடையிலேருந்து திருடி அவங்க கிட்ட திருப்பி கொடுத்தாரு. 50,000 கடனை அடைக்க முடியாதுன்னு தெரிஞ்சனால தான் ஊரை விட்டே ஓடி போயிட்டாரு. ஸோ இப்ராஹிம் கில்லர் இல்லை, ஆனால் இப்ராஹிம்க்கு கில்லர் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ விக்டிமோட கன்னுக்கு வருவோம். கொலை செய்ய யூஸ் பண்ணது விக்டிமோட கன்னு. விக்டிமோட கன்னை கில்லர் திருடி இருக்கணும், இல்லைன்னா விக்டிமே கன்னை கொடுத்துருக்கணும். கன்னு காணாமல் போயிருந்தா விக்டிம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. ஸோ விக்டிம் தான் கன்னை வாலண்டியராக கொடுத்துருக்காரு. அந்த ஆள் யாரு? விக்டிம்க்கு க்ளோஸாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா, வக்கீல், பேங்க் மேனேஜர், அப்புறமா பாக்ஸர். இதில் வக்கீலும் பேங்க் மேனேஜரும் பிஸ்னஸ் வைஸ் தான் பழக்கம். அதனால விக்டிமு பாக்ஸர் கிட்ட தான் கன்னை கொடுத்துருக்காருன்னு ஹீரோ உறுதியாக சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, விக்டிம் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு விக்டிம் கிட்ட சூப்பர்மேன் சிம்பிள் போட்ட விசிட்டிங் கார்டு கிடைக்கும். விக்டிமோட கடையிலையும் சூப்பர்மேன் சிம்பிள் வரைஞ்சிருக்கும். இந்த சிம்பிளை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறது பாக்ஸர் தான். அதை ஹீரோ பார்த்தனால தான் பாக்ஸரை ஃபாலோ பண்ணி போனார். பாக்ஸரோட ஆஃபீஸ்க்கு வெளியில் சூப்பர்மேன் சிம்பிள் போட்ட போர்டே இருக்கும். இங்கே தான் இன்னொரு விஷயத்த ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோவோட பொண்ணை ஒரு குரூப்பு கிட்னாப் பண்ணாங்கல்ல, அந்த குரூப்பு பாக்ஸர் தானா. ஹீரோவோட பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு ஹீரோவை ஷிப்யார்டுக்கு வர சொல்லி ஒரு பொக்கே அனுப்புவாங்கல்ல, அந்த துண்டு பேப்பர்லேயுமே சூப்பர்மேன் சிம்பிளை பார்த்துருந்துருக்காரு ஹீரோ. பாக்ஸர் ஹீரோவோட பொண்ணை கடத்தினதுக்கு காரணம் ஹீரோவை பயமுறுத்துறதுக்கும் ஹீரோ இன்வெஸ்டிகேஷனை நிப்பாட்டுறதுக்கும் தான். ஹீரோவோட பொண்ணை ஹர்ட் பண்ணணும்னு பாக்ஸருக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லையா. அப்போனா பாக்ஸர் தான் கில்லரான மருமகன் கேட்க இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ பாக்ஸர் அடித்ததுமே பாக்ஸர் மயங்கி விழுந்தார்ல, அதை பற்றி டாக்டர் கிட்ட விசாரிச்சப்ப பாக்ஸருக்கு ட்ரமாட்டிக் எபிலெப்சிங்கிற அதிர்ச்சினால வலிப்பு வர நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு ஹீரோ. பாக்ஸர் அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த பசங்க எல்லாரையுமே நல்லா பார்த்துக்குவாராம், நல்லவரும் கூட. விக்டிம் சொல்கிற வேலைங்களையும் செஞ்சுருக்காரு. ஆனால் விக்டிமை கொலை பண்ணுற அளவுக்கு தைரியமும் திறமையும் பாக்ஸருக்கு இல்லை. போகிற இடம் எல்லாமே எவிடன்ஸை விட்டுட்டு போகிற பாக்ஸருக்கு கண்டிப்பாக கொலை பண்ணுற அளவுக்குலாம் திறமை இல்லை தான். அப்படின்னா கில்லருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் பாக்ஸர் ஹீரோவோட பொண்ணை கிட்னாப் பண்ணிக்கணும். அந்த கில்லர் யார்? கனெக்டிங் த டாட்ஸுங்கிற மெத்தடில் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது 3ஆவதாக ஒருத்தன் இருக்காங்கிறது ஹீரோக்கு புரியுது. அந்த ஒருத்தன் யார்? விக்டிம் சின்ன பசங்களையும் அப்யூஸ் பண்ணுறான்னு பாக்ஸர் மூலமாக ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ராஹிம் ஸ்டார்டிங்லேருந்தே விக்டிமை பற்றி தப்பாக தான் பேசிக்கிட்டே இருந்தார். பாக்ஸர் ஒரு அனாதை, இப்ராஹிமும் அனாதை தான். 2 பேருமே சின்ன வயசில் விக்டிமால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாக்ஸர் கிட்ட இருந்து ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டாரு. இவங்க 2 பேரும் தான் ஒருத்தனுக்காக ரிஸ்கான ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸானவனாக தான் இருக்கணும், ரொம்ப வருஷமாக பழக்கம் உள்ளவனாகவும் இருக்கணும். இந்த ஆங்கிளில் யோசிச்சப்ப தான் ஹீரோக்கு ஒரு முக்கியமான க்ளூ ஞாபகத்துக்கு வருது. இப்ராஹிமோட ரூமுக்கு போனப்போ சிலுவை படம், சிலையோட பெயிண்டிங்ஸ்னு நிறைய விஷயம் பார்த்தாரு. அங்கே ஒரு ஃபோட்டோவையும் பார்த்தாரு. 3 சின்ன பசங்க ஒரு குட்டி செவத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஃபோட்டோ. இதே ஃபோட்டோவை பாக்ஸரோட ஆஃபீஸ்லையும் பார்த்தாரு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ஒருத்தர் இப்ராஹிம், இன்னொருத்தர் பாக்ஸர்னா அப்போ 3ஆவதாக இருக்கிற பையன் தான் கில்லர். இவங்க 2 பேர் மாதிரியே அந்த 3ஆவது பையனும் விக்டிமால் பாதிக்கப்பட்டிருப்பான்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. ஹீரோ இந்த ஃபோட்டோவை இன்னொருத்தர் வீட்லேயும் பார்த்தாரு. அவன் தான் கில்லர். அந்த 3ஆவது ஃபோட்டோவை பார்த்தது வேறு யார் வீட்லேயும் இல்லை, மருமகனோட இடத்துல தான். அப்படின்னா இந்த கொலையை செஞ்சது மருமகன் தான். ஹீரோ இதை சொன்னதுமே மருமகன் எதுவுமே பேசல. தனக்கு சின்ன வயசில் நடந்த கொடுமையை சொல்கிறாரு. அநாத ஆசிரமத்தில் வளர்ந்த இவங்க 3 பேருக்குமே விக்டிம் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. எப்பயுமே விக்டிமோட கடையில் தான் கிடப்பாங்களாம்.
ஒரு கட்டத்தில் ஆசிரமத்தை விட்டுட்டு விக்டிம் கூடயே இருந்துடலான்னு வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் விக்டிம் இவங்களை அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கா. அது மட்டும் இல்லை, இவங்க படிக்க நினச்சதை படிக்க விடாமல் தான் நினச்சதை பண்ண வச்சிருக்காரு விக்டிம். பாக்ஸர் கிட்டேருந்து கன்னை எடுத்து இப்ராஹிம் மூலமாக சீக்ரெட் டோரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு விக்டிமை சுட்டு கொன்னது மருமகன் தான். ஸ்டார்டிங்கில் ஹீரோ மருமகனை பற்றி அவர் ஃபேமிலியை பற்றி கேட்பாரு. அப்போ தன்னோட அப்பா ஒரு பாக்ஸர்னும் அதிகமாக குடிச்சிட்டு கேம்பிளிங் பண்ணனால சூசைட் பண்ணி இறந்துட்டதா சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் உண்மை இல்லையா? பாக்ஸரோட ஆஃபீஸில் ஒரு பழைய பாக்ஸரோட ஃபோட்டோவை ஹீரோ பார்த்தாரு. அந்த பழைய பாக்ஸரோட உண்மையான கதையை எடுத்து இதுதான் தன்னோட ஃபேமிலி ஸ்டோரின்னு ஹீரோ கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு ஹீரோ பார்த்து மருமகன் கேட்க, கரெக்டாக போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வராரு. கில்லர் கண்டுபிடிக்க முடியாதுங்கனால கேஸை க்ளோஸ் பண்ண போகிறோன்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்ல, ஒருவேளை கில்லர் யாருன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. கில்லர் யாருன்னு தெரிஞ்சால் கேஸை ரீஓப்பன் பண்ணி கில்லரை ஜெயிலில் போட்டுருவோன்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லவும் ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துறாரு. மருமகன் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கொலை செய்கிறது சட்டப்படி தப்பு தான். ஆனால் கில்லரை பிடிச்சி கொடுக்கறது ஹீரோவோட வேலை இல்லை. அதனால் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட எந்த உண்மையும் ஹீரோ சொல்லலை. ஆக்சுவலாக ஹீரோ தான் கண்டுபிடிச்ச எதையுமே போலீஸ்கிட்ட சொல்லலை. அதுக்காக மருமகன் நல்லவர்னு சொல்லலை, பொண்ணை தரேன்னு சொல்லலை. இனிமேல் எப்பயுமே என் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இப்ராஹிம் எங்கன்னு கண்டுபிடிச்சி ஒழுக்கமாக வாழணும்னு சொல்ல மருமகன் சோகமாக அங்கேருந்து போயிடுறாரு. போலீஸ்கிட்ட மாட்டலைங்கிற சந்தோஷம் இருந்தாலுமே காதலிச்ச பொண்ணு கிடைக்காம போகுதுங்கிற வருத்தம் இருக்க தானே செய்யும். ஹீரோ தாங்கிட்ட இந்த எல்லா புக்ஸையும் விற்றுட்டு வாங்கின லோனையும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பொண்ணும் மருமகனும் செலவு செஞ்சது எல்லாத்தையும் அடைச்சிட்றாரு. இதோட இந்த படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.